ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். உங்கள் வீட்டில் கருப்பு கொண்டக்கடலையும் வேர்க்கடலையும் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். கத்திரிக்காய் போட்டு கடலை போட்டு வேர்க்கடலை போட்டு ஒரு குருமாதாங்க. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு செய்வீங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையும் வேர்க்கடலையும் கரெக்டாக 4 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சுருக்கேங்க. நம்ம வேர்க்கடலையும் கொண்டக்கடலை வேக வச்சு தண்ணி அப்படியே ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறோங்க. பாருங்கள், நான் 2 விசில் தாங்க விட்டுருக்கேன். வேர்க்கடலையும் கொண்டக்கடலையும் நல்லா வெந்திருக்கு. இது நம்ம ஒரு ஓர வச்சிடலாங்க. நம்ம கொண்டக்கடலையும் வேர்க்கடலையும் வேக வச்ச தண்ணி அப்படியே ஒரு தனியாக கப்பில் வச்சுருக்கு இல்லைங்களா, பாருங்கள் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 2, ஒரு 7-8 பூண்டு பல், 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குட்டி அரை மூடி தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் 1-2 போட்டு அரைச்சிட்டு இது கூடவே நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாங்க. பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 டீஸ்பூனுங்க. 5 டீஸ்பூன் போட்டு இப்போ மூடி போட்டு நல்லா ஐஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நான் நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ இது ஒரு ஓரம் வச்சிடலாங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் சூடானதுமே கரண்டியில் பார்த்தீங்கன்னா 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடியுட்டுங்க. கடுகு நல்லா வெஞ்சதுமே பார்த்தீங்கன்னா பூண்டு பல் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பல், 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு வதக்கி விட்டுருங்க. பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பூண்டை பார்த்தீங்கன்னா உடச்சி போடாதீங்க, அப்படியே போட்டுக்கோங்க. பெரிய சைஸ் 2 வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டுருக்கு. திரும்பவும் கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. இது கூடவே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்கன்னா 2 பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் கரண்டி வச்சு கலக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் குழம்பு மிளகாய் தூள் நான் 1.5 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க. மிளகாத்தூள் வாசனைலாம் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் போல் அப்படியே கலக்கி விடுங்க. அப்போ தாங்க மிளகாத்தூள் வாசனை எல்லாமே போகும். இப்போ பாருங்கள், நல்ல மிளகாத்தூள் வாசனைலாம் போயிடுச்சு. கொஞ்சமாக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு திரும்பவும் ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இருந்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே மசிஞ்சு வந்துருச்சு. திரும்பவும் கரண்டி வச்சு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எடுத்து நம்ம போட்டுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். நீளமாக கட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க நீங்களும் கத்திரிக்காவை. இது கூடவே நம்ம வேக வச்சு கொண்டக்கடலை வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விடுங்க. நல்லா அந்த மசாலா பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா 2 நிமிஷம் போல் நீங்கள் கலக்கி விட்டே இருங்க. இதே போல் பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கலக்கி விட்டுட்டேங்க. இப்போ நம்ம கரண்டி எடுத்து ஒரு ஓர வச்சுருங்க. இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் இல்லைனா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் போல் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. திரும்பவும் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன காரம் வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. இல்லை காரம் போதுன்னா வேண்டாம் விட்டுருங்க. திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டாச்சுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டை வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியுமே ஊற்றிக்கிட்டுங்க. நம்ம கொட்டை வேக வச்ச தண்ணியை
திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. நல்லா மேலால் கொதிச்சு வருதுங்க. கொதிக்கிற டைமில் நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சிங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்து வருங்க. நீங்களே பாருங்கள், கத்திரிக்காய் ஃபுல்லாகவே நல்லா வெந்து வந்திருக்கு. 75% கத்திரிக்காய் வெந்து வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம திரும்பவும் கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்து கலக்கி விடுறதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. நம்ம அதிகமாக தேங்காய் சேர்த்துக்கூடாதுங்க. வேணுன்னா உங்களுக்கு என்ன சேர்த்துக்கோங்க. நம்ம கம்மியாக தேங்காவும் கொஞ்சமாக பொட்டுக்கல்லையும் சேர்த்தா மட்டும்தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரை மட்டும்தாங்க அழைச்சி தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்தளவுக்கு திக்னஸாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக தாங்க குழம்பு வைக்கிறேன். அவ்வளோதாங்க, தண்ணி நான் அழைச்சி ஊற்றிட்டுங்க. இப்போ நம்ம கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நமக்கு திக்னஸாக இருக்குது குழம்பு. ஃபுல்லாக கலக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மேலால் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. மேலே ஃபுல்லாகவே வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குதுங்க. இது கூட மறக்காமல் கொஞ்சமாக மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கறி மசாலா தூள், அதாவது கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. திரும்பவும் கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம இதுக்கு மேலே வேறு எதுவுமே போட தேவையில்லைங்க. இப்போ மூடி போட்டு ஒரே 1 நிமிஷம் போல் நம்ம கொதிக்க வைக்கலாங்க. இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திரும்பவும் நம்ம கரண்டி எடுத்து கலக்கிக்கலாங்க. கரண்டி வச்சு கலக்கி பாருங்கள், குழம்பு இந்தளவுக்கு திக்னஸாக இருக்குங்க. கத்திரிக்காய் எல்லாமே வந்திருக்குங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது மேலால் கொஞ்சமாக நீங்கள் கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. மறக்காமல் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நார்மலாக செய்கிற கொண்டக்கடலை குழம்பு விட இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில். மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.